நிறைய உரைகள் ஏன் நிகழ்த்துறேன் காலை மாலை லைவ் இல்லைன்னா, நிறைய ஆணுக்கோ பெண்ணுக்கோ உள்ளுக்குள்ள மாயை இருக்குது. அதை உடைக்கிறதுக்காக தான் சுத்தியில் வச்சு என்னுடைய வார்த்தைங்கிற ஒரு செயலில் உடைச்சி நொறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பியூரிஃபையாக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சூழலை ஒரு ஆண் பெண் நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய செயல். நான் மக்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன்னா, எனக்கு எதுவும் வேண்டாங்க, நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் மாயை இல்லாத, துன்பம் இல்லாத, துன்பத்திலேருந்து விடுபடுற வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும். மாயையோ துன்பத்தையோ நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஒரு திட்டம் இருக்குங்க. அது முதல்ல நிறுத்தப்படணும், அது உடைக்கப்படணும். அந்த திட்டத்தை முதல்ல நீங்கள் பிடுங்கி வீசிட்டீங்கன்னா, இல்லை நீங்களே கொளுத்திட்டீங்கன்னா, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துலையாவது துன்பத்திலேருந்து ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு துன்பத்திலேருந்து விடுபடுறாருன்னா, அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் பார்க்குறேன். எனக்கு வேணும், என்ன வேணும் அப்படின்னா, என்னுடைய செயல் என்னன்னா, ஒரு தனிநபர் துன்பத்திலேருந்து விடுபட வேண்டியது தான் என்னுடைய பயன், என்னுடைய ஒரு வழிபோக்கனுடைய சூழல். இதுக்காக தான் நான் எல்லா வடிவத்திலையும் என்னுடைய உரையை நான் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறேன்.